5,000 பேர் கூட்டம் இருக்கிறதுல போலீஸ் பாதுகாப்பும் 500 பேர் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏதோ விபத்துன்னா சடனா அந்த இடத்துல எப்படி செந்தில் பாலாஜி வராரு, எல்லாமே வந்து அழுதுகிட்டு இருக்காப்புல. அது எப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பேசிக்கா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா அதுலயே தெரியுதுல்ல பச்சையா. அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்கல சிபிஐக்கு மாத்திரம் நல்ல விஷயம் தான். மக்களாட்சி தானே, இது மக்களுக்காண்டி தானே ஆட்சியே. நீ மக்களே கொண்டுட்டு மக்களை வந்து இது பண்ணனா அது என்ன, அது யோசிச்சு பார்க்கணும்ல கொஞ்சம் நாச்சும். அதான் சிபிஐக்கு மாத்தின 100% கொஞ்சம் நல்ல விஷயம் தான் ப்ரோ. தெரியும்ல, உண்மை வெளியில வரும்ல. இப்பவே பாதி வெளில வந்துருச்சு, மக்களுக்கே தெரியும் இது திட்டமிட்ட சதின்னு சொல்லி மக்களுக்கே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் சிபிஐ மூலம் ஒன்றா ப்ரூஃபோட கொஞ்சம் எல்லாமே டீட்டெயில். அதான் ஒருத்தர் சொல்லிட்டார் அங்கே கூட்டத்தில் உள்ள சொல்லிட்டாரு, ஆம்புலன்ஸுக்கு திருப்பூர் போன அந்த சைடு போனதை வேணும்ன்ட்டு எங்கிட்ட திருப்பி விட்டு எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு ப்ரோ. சிபிஐக்கு மாற்றிட்டா முழுசாக வந்துடும், தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. அதே போல சார், இந்த கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பங்களை விஜய் தத்தெடுக்க தான் முடிவு செஞ்சிருக்காருன்ட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே. அவருக்கு இது பண்ண கூட்டத்தில் சரி நம்மளால தான் அந்த உயிர் போணுச்சா, அந்த குடும்பத்தை நம்மளே பார்த்துக்குவோம். இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஆள் இருக்கலாம், ஆம்பளை குடும்ப தலைவன் இருக்கலாம், தலைவி வந்துட்டு இருக்கலாம். அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குவா? மற்றவங்க அரசியல் பற்றி யோசிக்கல, அரசியலாக இது பண்ணிக்கல. அவர் குடும்பமா என்ன சொல்றது, அவர் எதுக்கு போல தூரம் அவருக்கு இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்னா அவரை வந்து எல்லாம் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்க. அரசியல்வாதியாவோ இல்லை தலைவராகவோ பார்க்கல, குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறேன். அந்த எண்ணம் அவருக்கும் இருக்கிறனால தானே இப்போ தத்தெடுத்துக்கிறாரு. தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் 16 நாள் தலைமறைவாக இருந்தார். ஆனால் நேற்று விஜய் நடத்திய ஒரு ஆலோசனை கூடையில் கலந்து கொண்டார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தலைமறைவாக இருந்த ஒருத்தர் 5 நாளாக தலைமறைவாக இருக்காரு, ஏதோ இது பிரச்சனை வரும்ட்டு. இப்போ இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்ததை யோசிச்சு பார்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஏதோ அவ்வளோக்கு முக்கியமான தலைமறைவுல இருந்து வந்து நீ கூட்டத்தை அட்டன் பண்ண ஆலோசனைக்கு வரேன்னா அப்போ யோசிச்சு பார்க்கணும்ல, எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் முடிவு எடுக்கலாம்.